அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் புதுசாக வந்த படம். இந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா, அப்படி இல்லைன்னா அண்ணனோட படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும்போது இந்த படத்துக்கே கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா போகிற போக்க பார்த்தா இது அண்ணன் படத்தோட இது கொஞ்சம் நல்லாவே பெரிய குடும்பம் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு தெரியுது. இந்த குடும்பம் எப்படின்னா நரித்தனத்தை நல்லாவே காமிச்சிக்கிருக்காங்க, விட்டு போடுறாங்க. எல்லா கூட்டணி கட்சிக்கும் எல்லா கூட்டு குடும்பத்துக்கும் எங்கள் கூட வந்துருங்க, நாம் எல்லோரும் சம்பந்தம் வச்சுப்போம், பெரிய கூட்டு குடும்பம் ஆயிடுவோம், அப்புறமா நம்ம 2026 நம்ம பெரிய ஆளாயிடுவோம், உங்களுக்கு அமைச்சரவையில் வீட்டில் சம பங்கு தரேன் அப்படின்னு விட்டு போட்டுக்கே இருக்காங்க. இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. நான் படத்துக்கு ஒரு விமர்சனம் சொன்னேன் இல்லையா, இந்த செவப்பு துண்டு கருப்பு துண்டு அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு தேர்தலுக்கு பொறுத்து பார்ப்பாங்க, அப்பா கூட இருப்பாங்க. அடுத்த தேர்தலையும் இவர் தளபதி இதே மாதிரியே ஆட்சியில் பங்கு குடும்பத்தில் பங்கு அப்படின்னு சொன்னார்னா இந்த பக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னென்னா, இந்த குடும்பத்தில் யார் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மூளைக்கும் ஒன்று பேசிக்கிருக்காங்க. ஒருத்தருக்கு குடும்பம்னா என்னென்ன தெரியல, எங்கேயாவது கலெக்ஷன் கமிஷன் கட்டின்னு வட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பிஸ்னஸ்னு எங்கேயாவது போயிடுறாரு, அதாவது குடும்பத்தோட பெரிய தலைவர். இது இல்லாமல் பெருசாக அறிமுகமாகிற மாதிரி இந்த குடும்பத்தில் பெரிய ஆள் யாருமே இல்லை. பூராவே குட்டி குட்டி ஆளுங்களா சிலவட்ட பசங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த குடும்பம் எப்படி தேரும், எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்னு நினச்சாலே பகிர்ந்து தான் இருக்குது. சரி, நம்ம அடுத்து சுவாரஸ்யமான ஒரு குடும்பத்துக்கு வருவோம்.